தமிழ்ச்சொல்லுக்கும் விவசாய எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இந்த பேட்ச்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். கடந்த 2014ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு ஜில்லா திரைப்படம் வெளிவந்தது. இந்த ஜில்லா திரைப்படத்துல இளைய தளபதி இவங்களுக்கு ஜோடியா காஜல் அகர்வால் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருந்தது. ஆனா படம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல வெற்றி கொடுக்கல, படுதோல்வி தான் அடைஞ்சது. ஆனா விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா அவரோட படத்தை ஏத்துக்கிட்டாங்க. அண்ட் தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு படம் பொங்கல் ரிலீஸ் ஆகி ஓடிச்சு, நல்ல வசூலும் கொடுத்தது, நஷ்டம் அப்படின்ற அளவுக்கு இல்ல. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெலுங்குலயும் இளைய தளபதிக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. நிறைய திரைப்படங்கள் தெலுங்குலயும் வந்திருக்கு. அதனால இப்ப தெலுங்கு ஜில்லால டப்பிங் பண்ணிருக்காங்க. இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த வருஷத்துல ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிருந்தாங்க. அதுவும் இந்த மாதத்துல ரிலீஸ் பண்றதுக்காக தான் தெலுங்குல என்னென்ன தியேட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாகுபலி படம் ரிலீஸ் ஆகி இன்னும் இந்த ஒரு 9 நாட்கள் தாண்டியும் நிறைய தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கனால தியேட்டர்ஸ் கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கான். இதனால படத்தோட எப்படி ரிலீஸ் பண்ண போறோம், படத்தோட வசூல் பாதிக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்களா. தெலுங்கு ரசிகர்கள் விஜய் படத்துக்காக காத்துட்டாங்க. இப்ப பாகுபலி பெரிய அளவுல வெற்றி ஓடி இருக்கனால விஜய் படத்தை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வந்திருக்கு. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டோர்.com திறந்து பாருங்க.